ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பேசிக்ஸ். ஸோ இப்போ வந்து புதுசாக நம்ம சிஎஸ்எஸ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த சீரீஸில் ஃபுல் கான்செப்ட் சிஎஸ்எஸோட பற்றி எண்ட் டு எண்டு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் பேசிக்கில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு சிஎஸ்எஸ் அண்ட் ஒய் சிஎஸ்எஸ் இஸ் யூஸ்டு. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ், சிஎஸ்எஸ் கமாண்ட்ஸ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபைசிட்டி. ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ்னால் முதல்ல என்ன? ஸோ சிஎஸ்எஸ்ன்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா? இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட் ரூல்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம கலர்ஸு, டிசைனு, நம்ம லுக் வைஸாக வந்து அதை வந்து நல்லா மாற்றுறதுக்காக நம்ம வந்து சிஎஸ்எஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம். ஓகேயா? ஸோ இது சொன்ன மாதிரி இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டைல் அண்ட் டிசைன் HTML வெப் பேஜ். ஸோ HTML ஃபைல்ஸை வந்து HTML வெப்சைட்ஸை வந்து இது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ சிஎஸ்எஸோட ரோல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் கலரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஃபாண்ட்டு, கண்ட்ரோல் ஸ்பேஸிங்கு, கிரியேட் லேஅவுட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் லேஅவுட்டை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க வெப்சைட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் ஆகுதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. ஸோ டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் வந்து சிஎஸ்எஸில் பண்ணலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலஜியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா HTML வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப்சைட். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம் நிறைய. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ். ஓகேயா? ஸோ சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது ஒரு ஐடியா இப்போ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்தராக டாபிக் உள்ள போகலாம். இப்போ வந்து எதுக்கு சிஎஸ்எஸ்? ஸோ சிஎஸ்எஸ் இல்லைன்னா ஒரு வெப்சைட் எப்படி இருக்கும்? ஒரு சிஎஸ்எஸ் இல்லைன்னா ஒரு வெப்சைட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். இருங்க. இப்போ விஎஸ் கோடில் போயிட்டு இந்த டெமோ பார்க்கலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இருங்க ஒரே செகண்ட், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி HTML வந்து ப்ராக்டிஸ் பண்ணது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதே கூட ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாமே. ஓகேயா? ஸோ இதோட அவுட்புட்டை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் வந்து சிம்பிளாக இது வந்து ஒரு HTML பேஜ் மட்டும்தான். ஓகேயா? ஒன் செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் HTML மட்டும் இருக்கிற ஒரு ஃபைல், HTML ஃபைல். ஓகேயா? இதோட அவுட்புட்டை போய் பார்ப்போம். ஸோ அவுட்புட்ஸ் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட அவுட்புட். ஓகேயா? இப்போ வந்து இது பாருங்கள், வெறும் சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்டைலுமே இல்லை, எதுவுமே இல்லை இந்த ஃபைலில். ஸோ நம்மளாம் வந்து இதுக்கு வந்து ஸ்டைல் ஒரு வித்தவுட் ஒரு சிஎஸ்எஸ்ஸே யூஸ் பண்ணோன்னா ஒரு வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து இப்போ சப்போஸ் வந்து இந்த பேஜுக்கு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி ஆகும்னா இது வந்து மோர் கலர்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் மாறும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, வித்தவுட் சிஎஸ்எஸ் வெப்பேஜ் லுக்ஸ் பிளைன் அண்டு அன்அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல.
ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவ் வெப் பேஜ், பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரெஸ்பான்சிவ் டிசைன், ஈஸி மெயின்டெனன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிஎஸ்எஸோட எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த H1 அப்படின்றது வந்து நம்ம டேக் வந்து HTML பார்த்துருப்போம்ல. ஸோ சிஎஸ்எஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக HTML படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ H1 டேக்கை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணி ஒரு அந்த H1 டேக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம கலர் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் பார்த்துங்க. நம்ம ஃபர்தராக வந்து இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். அது என்னடா டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ், ஸ்டைல் பண்ண போகிற அவ்வளோதான், இதில் என்னடா டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இன்லைன் ஸ்டைல். ஸோ இன்லைன் ஸ்டைல் அப்படின்னும் போது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த H1 டேக் இருக்கா. ஸோ இந்த H1 டேக்கில் நம்ம ஸ்டைலுன்னு டைப் பண்ணி அதில் வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே கலர்னு போட்டு அந்த கலர் ரெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து இந்த டேக்குக்குள்ளே இதை போடுறோம்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆனால் வந்து இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து மோஸ்ட்டாக யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்லாம் எழுதிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்லாம் எழுதிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து ஸ்டைல் மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு இதை சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரும் இதில் வந்து. ஸோ இன்லைன் சிஎஸ்எஸில் அதனால தான் வந்து நம்ம வந்து யாருமே வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் சிஎஸ்எஸ்னால் வந்து அப்ளைடு டேரக்ட்லி இன்சைட் HTML எலமெண்ட்ஸ். ஸோ அதே நான் சொன்ன மாதிரி ஒரு HTML எலமெண்ட்டில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிளை வச்சு பண்ணி பார்ப்போமே. ஓகேயா. ஸோ இது வேணாம், இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். நியூவாக நம்ம டைப் பண்ணி ஸோ பேசிக் HTML ஆர்டர் பிளேட் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து ஒரு H1 டேக் போட்டுக்கலாம். ஸோ இந்த H1 டேக் ஒன் செகண்ட் வெயிட் ஒரே செகண்ட். எனக்கு வந்து இந்த ஆட்டோ கரெக்ஷன் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இந்த H1 போட்டோம். இந்த H1 போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு இன்லைன் இதுக்கு வந்து ஒரு இன்லைன் ஸ்டைல் ஆட் பண்ணுறோம். STYLE ஸ்டைல் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலில் வந்து கலர் ஸ்பெல்லிங் கூட மறந்து போச்சு பாருங்கள். ஸோ கலர்னு போட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ரெட்டுன்னு போடுறேன். ஸோ ரெட்டுன்னு போட்டுட்டு ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேயா. ஸோ இதோட அவுட்புட்டை போய் பார்த்தோன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, நம்ம இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டைலுன்ற ஒரு வேர்டு இந்த கீவேர்டை இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து நம்மளோட சிஎஸ்எஸ் எல்லா சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸுமே இதுக்குள்ளே எழுதிக்க முடியும். பட் ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டன்றதுனால இது யாருமே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ன்றது இந்த மாதிரி டேக்குள்ளேயே எழுதுவோன்னு பார்த்தோமா. ஆனால் இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்றது ஒரு ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேகே இருக்குது. ஸோ அந்த ஸ்டைலுன்ற டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதுறது தான் இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போமே. ஸோ இந்த இடத்துல வந்துருங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டைல்னு போட்டிங்கன்னா இது வரும். ஸோ இது வந்து டைப் பண்ணிட்டு ஸோ இருங்க, இதை வந்து நான் இந்த ஆட்டோ சஜஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. நான் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஸோ ஐ திங்க் இது ஆஃப் ஆகிடுச்சின்னு நம்புகிறேன்.
இன்னும் ஆஃப் ஆகலையா? ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போதைக்கு ஆஃப் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த H1 டேக் சொல்லிட்டு போட்டு இப்படி போட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி. ஸோ ஓகே, ஆட்டோ சஜஷன் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல ப்ளூன்னு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிடணும், ஏன்னா அது இதுவும் வந்து இன்டர்கோலேட் ஆகிடும். ஸோ அது வந்து ப்ராப்பரான ஸ்டைல் அப்ளைட் ஆகாது. ஸோ ப்ளூன்னு போட்டோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் இது என்ன இது கலரு ப்ளூ அப்படின்லாம் போடுறீங்களே அப்படின்றத பற்றியெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து ஃபர்தராக பார்க்குற கான்செப்ட்டில் வந்து அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டைல் இப்படின்னு போட்டு அதுக்குள்ளே வந்து நம்மளோட சிஎஸ்எஸ் எழுதிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸில் வந்து என்னென்னா ஸ்டோர்டு இன் செப்பரேட் .css ஃபைல். ஸோ இப்போ நம்ம எப்படி .htmlன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் HTMLலாம் எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து .css அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து styles.css அப்படின்னு சொல்லிட்டு போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ஸ்டைலை இந்த இடத்த வந்து இதை ரிமூவ் பண்ணிடுவோம், இன்டர்னல் சிஎஸ்எஸ் இப்போதைக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து இங்கே H1 டேக் இருக்குது. ஸோ இந்த H1 டேக்கு நம்ம வந்து ஒரு கலரை ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த H1 டேக்கில் வந்து நம்ம ஒரு கலர் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். H1 போட்டு சேம் அங்கே என்ன மாதிரி எழுதணுமோ அதே போடலாம். COLOR கலரில் வந்து நம்ம என்ன கலர் வச்சுக்கலாம்னா ஆக்வா கலர் வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ போயிட்டு இப்போ வந்து நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம் எப்படி வந்திருக்கு, என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிளாக்லேயே தான் இருக்குது. எங்கே ப்ரோ கலர் மாறும்னு சொன்னீங்க, கலர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா இப்போ வந்து வாங்குங்க. ஸோ இங்கே ஒரு ஃபைல் இருக்குது, இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து H1 சொல்லிட்டு போட்டு எழுதிட்டோம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இது தனியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது ஒரு பக்கம் அது ஒரு ஃபைலாக இருக்குது, இது ஒரு பக்கம் இது ஒரு ஃபைலாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணாதான் ஓகே இந்த ஃபைல் வந்து இந்த HTML ஃபைலோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த HTMLக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரையும் இது யார் என்னதுன்னே தெரியாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ லிங்க்குன்னு போட்டு REL, இந்த RELன்ற ஆட்ரிபியூட்டுக்கு வந்து மீனிங் என்னென்னா ரிலேஷன். ஸோ இந்த லிங்க்கோட ரிலேஷன் என்னென்னா ஸ்டைல் ஷீட். இது ஒரு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஸ்டைல் ஷீட்டில் வந்து hrefன்னு போட்டு இந்த hrefல என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து போட்டுடலாம். ஓகே, லிங்க்னு போட்டு லிங்க்னு டைப் பண்ண உடனே பாருங்கள் இங்கே ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்துச்சு. ஸோ இந்த hrefல வந்து என்ன பண்ணலான்னா styles.css. ஸோ இந்த இதை போட்டோம். இப்போ வந்து நம்ம இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நம்ம பார்ப்போம் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண அக்வான்ற கலர் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தனியாக வந்து சிஎஸ்எஸ்க்காகவே தனியாக இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் எழுதிப்போம். ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸை வந்து ஒரு சிங்கிள் பேஜ் வெப் பேஜ் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறோம், பெரிய வெப் பேஜெல்லாம் கிடையாது இது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து இப்போ பெரிய பெரிய வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஓகேயா? ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் வெப்சைட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து மோர் ஆர்கனைஸ்டாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான். ஓகேயா? ஸோ வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை வந்து யூஸ் பண்ணி பழகுங்க.
ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் போட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து HTML எலமெண்ட்லேயே வந்து டேரெக்டாக நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரீயூசபிளாக இதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதை வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை. இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல்ன்ற டேகை யூஸ் பண்ணி HTMLோட அந்த பேஜில் வந்து போடுறது ஓகேயா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிளா அப்படின்னு கேட்கும்போது லிமிட்டடாக ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸில் வந்து செப்பரேட் ஃபைல், ஸோ தனித்தனி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சிஎஸ்எஸ்க்குன்னு தனி ஃபைல், HTMLக்குன்னு தனி ஃபைல்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு போட்டு ஒரு பாயிண்ட்டு. ஸோ என்னென்னா நீங்கள் பண்ணுற எல்லா ப்ரொஃபஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பழகுங்க ஓகேயா. ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ சிஎஸ்எஸோட சின்டெக்ஸ், ஸோ இப்போ தான் வந்து மெயின் கேம்குள்ளேயே வரும் ஓகே. ஆக்சுவல் சிஎஸ்எஸ்னால் என்னன்றதே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது இந்த சிஎஸ்எஸோட சின்டாக்ஸில். சிஎஸ்எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ரூல் கன்சிஸ்ட் ஆஃப் செலக்டார், ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. ஸோ இந்த 3 விஷயம் வந்து இருக்குது. செலக்டார் இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ இந்த செலக்டார்ன்றது வந்து என்னென்னா நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து எலமெண்ட் வந்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதுவும் வந்து ஒரு செலக்டார்னு சொல்லலாம். ஸோ அந்த H1ன்றது ஒரு செலக்டார் ஓகே. ஸோ செலக்டார்ஸ்லேயே வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ 4 இல்லை 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலக்டார்ஸ் இருக்குது ஓகே. ஸோ அதை பற்றி வந்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம் இந்த வீடியோவிலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த HTML எலமெண்ட்ஸ் வந்து செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்லலாம்னா கலர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் அந்த கலர் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் இதில் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ. ஸோ வேல்யூன்றது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இந்த வேல்யூன்றது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓவரால் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தோம்ல, கலர் போட்டு நம்ம ரெட்டுன்னு போட்டெல்லாம் டைப் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இது வந்து என்னன்றது புரிய வந்திருக்கும் ஓகே. ஸோ இதுதான் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் கமாண்டு. நம்ம வந்து இப்போது கமாண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது நீங்கள் எந்த லாங்குவேஜுக்குள்ளே போனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாவா, C++, பைத்தானு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜுக்குள்ளே போனீங்களானோ அங்கே வந்து கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கமாண்ட் லைன் இல்லை, கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டைல் எழுதுகிறோம், அந்த இடத்துல வந்து நமக்கு இது வந்து இந்த ஸ்டைல் தான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கமாண்ட் லைன் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் லைன் எப்படி எழுதலான்றது பார்த்திங்கன்னா ஒரு /* போட்டு அந்த கமாண்ட் என்ன கமாண்டோ அதை போட்டுட்டு // போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் லைன் வந்து வந்துடும் ஓகேயா. ஸோ கமாண்ட் லைன் வந்து எதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட கோட் ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இங்கே வந்து நான் ஒரு கமாண்ட் லைன் எழுதுகிறேன் ஓகேயா. ஸோ அங்கே என்ன சொல்கிறீங்க சின்டாக்ஸ் இதுக்கு கமாண்ட் லைனுக்கு இப்படி போட்டு என்ன கமாண்டோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா என்ன கமாண்ட் போடலாம். திஸ் இஸ் ஏ ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா. திஸ் இஸ் ஏ HEADER ஹெட்டர் அப்படின்னு போட்டு ஒரு அகெயின் வந்து ஒரு */ அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து க்ளோஸ் ஆகி இது வந்து ஒரு கமாண்டாக இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து இது கீழே வந்து இருக்குது பார்க்கும்போது ஓகே இது வந்து ஹெட்டர் வருது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் டைப் பண்ண முடியாது இல்லை. டைப் பண்ணுறது மீன்ஸ் இந்த கமாண்டோட சிம்பிள்ஸை வந்து சின்டாக்ஸை வந்து போட முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா // இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிவிட்டு // ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ டைப் பண்ணிட்டோமா நம்ம திஸ் இஸ் ஹெட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணியாச்சு. ஸோ // எழுத்தணும்னா நம்மளுக்கு வந்து இது கமாண்டாக மாறிடும் செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இதை நான் கமாண்டாக மாற்றணும்னா இது இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு // எழுத்துறேன். ஸோ கமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் // எழுதுனா அந்த கமாண்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கமாண்டும் பார்த்தாச்சு, சிஎஸ்எஸோட சின்டாக்ஸும் பார்த்தாச்சு. சிஎஸ்எஸ் செலக்டார்ஸில் வந்து 4 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா 4 to 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் ஐடென்டிஃபை விச் எலமெண்ட் ஷுட் பி ஸ்டைல்டு. ஸோ எந்த எலமெண்ட் ஸ்டைல் பண்ணுறோன்றதை வந்து நம்ம இந்த சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி வந்து
நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்டார் வந்து என்னென்னா எலமெண்ட் செலக்டார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி H1ன்ற டேகை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோமா. ஓகே, ஸோ அது மாதிரி தான் வந்து HTML எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ்ன்ற டேர்ம்ன்றது என்னென்னா, இப்போ வந்து நம்ம இதை வந்து லைவாக பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து H1 டேக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த H1க்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், ஹெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹெட்டுன்ற நேம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஒன் செகண்ட் வந்து பேட்ரி லோ ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ சாரி கைஸ், இங்கே பேட்ரி லோ ஆகிடுச்சு. ஸோ சார்ஜ் போட்டாச்சு. ஸோ இப்போ அதை எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி கிளாஸுக்கு வந்து நம்ம ஹெட்டுன்ற வந்து ஒன்று கொடுத்துட்டோமா. ஸோ இந்த ஹெட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கிளாஸை வந்து இந்த ஸ்டைலில் இப்போது இது இந்த இடத்துல எப்படி ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டாட் அந்த ஹெட்டு நேம் ஹெட்டுன்னு போட்டோம், அந்த கிளாஸ் நேம் HEAD ஹெட்டுன்னு போட்டு ஸோ இப்படி போடும்போது இது வந்து இது என்னன்னா இது வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த H1 டேகை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேயா, ஸோ இங்கே H2ன்னு மாற்றிடலாம். நம்ம இங்கே H1ன்னு சொல்லிட்டு அதை தனியாக போட்டு வச்சுருவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த H2வில் வந்து நம்ம ஹலோ ஹலோன்னு டைப் பண்ணி இந்த கிளாஸ் வந்து ஹெட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த கிளாஸ்ன்றது வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேயா, ஸ்டைலிங்கில் ஸோ இங்கே CSSல போயிட்டு டாட் ஹெட்டு அந்த கிளாஸ் நேம் கொடுத்தோன்னா இந்த எலமெண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண மாதிரி. ஓகேயா, ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லோ கலர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது கலர் ஆட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி. ஓகேயா, ஸோ நான் இதில் வந்து என்ன கலர் கொடுக்கலான்னா சாக்லேட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இது வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டைல் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்ன்ற ஒரு லேபிளை வந்து கிளாஸ்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேம் இப்போ கிளாஸ்ன்றது வந்து இங்கே இப்படி டாட் இன்ஃபோன் போட்டு கலர் ரெட்டுன்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ அதே மாதிரி ஐடிக்கும் அதே மாதிரி வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி டாட்டோ ஐடி வந்து ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஹேஷ்டேக் போட்டு நம்ம எந்த ஐடியை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ நம்ம அது வந்து எப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்துட்டு ஒரு புது எலமெண்ட் போடுறோம். ஸோ இது வந்து ஒரு H3 போட்டுக்கலாம். H3 போட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து ஹலோ எவ்ரிபடி ஹலோ எவ்ரிவன். ஓகே, ஸோ இதில் வந்து ஐடின்னு சொன்னோமா. ஐடி வந்து எப்படின்னா ஐடி போட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஐடிக்கு வந்து என்னென்ன நேம் கொடுக்கலான்னா ஓகே டைட்டில்னு கொடுக்கலாம். ஸோ டைட்டில்னு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து CSSல போய்ட்டு என்ன பண்ணலான்னா ஸோ நம்ம வந்து இந்த ஐடியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த டாட்டுக்கு பதிலாக ஹேஷ். ஓகே, ஹேஷ் யூஸ் பண்ணி அந்த டைட்டில் நேம் இந்த இடத்துல போடணும். அந்த இடத்துல போட்டோம்ல. ஸோ அதை போட்டுட்டு ஸோ அதே மாதிரி இதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து நம்ம ஆட் பண்ணுற ஸ்டைலை வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ப்ளூ வயலட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேயா, ஸோ இது வந்து இதோட அவுட்புட்டை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஹலோ எவ்ரிவன் அப்படின்றது வந்து அந்த கலரில் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 செலக்டாரும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ 4வது ஒரு செலக்டார் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான செலக்டார். எப்படி இது வந்து என்னென்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல் HTML இந்த CSS லிங்க் பண்ணி வச்சுருக்க ஃபைல் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா HTMLலையும் போயிட்டு எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் போயிட்டு இந்த ஸ்டார்ன்றது அப்ளை ஆகும். ஓகேயா, ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு
இந்த இடத்துல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு காமனாக வந்து ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் போடலாம். ஸோ இது இங்கேருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போது ஸ்டார்னு போட்டு இதோட கலர் வந்து போடலாம். ஸோ ஸ்டார் கலர்னு போட்டு ரெட்டு போட்டுக்கலாம். ரெட்டுன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னன்றது பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுமே நம்ம டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தான் போட்டிருந்தோம். H1 H2 H3ன்னு சொல்லிட்டு வேறு எலமெண்ட்டை தான் போட்டிருந்தோம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டார் எல்லா எலமெண்ட்டுமே ஆக்சிஸ் பண்ணோம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இதில் வந்து அடுத்து என்னென்னா வாட் இஸ் சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபைசிட்டி. ஸோ சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபைசிட்டி அப்படின்றது என்னென்னா ஸ்பெசிஃபைசிட்டி டிசைட்ஸ் விச் ஸ்டைல் இஸ் அப்ளைடு வென் மல்டிபிள் சிஎஸ்எஸ் ரூல் டார்கெட் த சேம் எலமெண்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து இந்த ஸ்பெசிஃபைசிட்டி என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து ஒரு சிஎஸ்எஸ் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். இது வந்து நம்ம என்ன எந்த ஸ்டைல் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த சிஎஸ்எஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரியாரிட்டி ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், பி டேக்கில் ஐடின்னு போட்டு பேரா போட்டிருக்காங்க, கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பி டேக். ஸோ இந்த இடத்துல பி டேக் ஆக்சஸ் பண்ணி கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டாட்னு போட்டு டாட் டெக்ஸ்ட்னு போட்டு இந்த கிளாஸ் நேமே ஆக்சஸ் பண்ணி அந்த நேமை கலர்னு வந்து ரெட்டுன்னு போட்டிருக்காங்க. அட் அ டைமில் வந்து சேம் எலமெண்ட்டுக்கு இவங்க வந்து ஹேஷ்டேக் போட்டு பேரான்னு போட்டு அந்த ஐடி நேம் போட்டு இந்த இடத்துல வந்து கலர் க்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் க்ரீன் மட்டும் இருக்குது. அந்த ஐடியோட நேமில் போட்டது மட்டும் இருக்குது. என்ன ப்ரோ கடைசியாக போட்டது என்னமோ அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே? ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்னன்றதை வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அது வந்து நம்ம இதில் வந்து நம்ம எல்லாமே டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் என்னென்ன கிளாஸ் நேம் வந்து ஹெட்டுன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடி வந்து என்ன போடலாம், ஐடி வந்து டைட்டில் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே அவ்வளோதான், இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டைலில் வந்து இது எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டு நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு ட்ரை. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த இடத்துல என்ன எலமெண்ட் இருந்துச்சு, H1 டேகா. ஸோ இந்த H1 டேக்கு எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ ஸோ இந்த H1ன்னு போட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது ஓகே கலர் ரெட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து H1க்கு அப்புறம் என்ன இருந்துச்சு, நம்ம வந்து இந்த இடத்துல ஐடி போடலாம். ஸோ கடைசியாக போகிறது தான் நீங்கள் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க. ஐடி வந்து டைட்டில். ஓகேயா? ஸோ டைட்டில்னு போட்டு கலர் ப்ளூ. ஓகே, அவனே சஜஸ்ட் பண்ணுறான், நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், ஹெட்டுன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோமா. ஸோ இந்த ஹெட்டுன்ற கிளாஸில் கலர் ஆட் பண்ணி அந்த கலர் வந்து என்ன ஆட் பண்ணலாம், ஓகே அக்வா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட்டான வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கலரை. ஆனால் இங்கே வந்து அவுட்புட் பார்ப்போம். ப்ளூ கலரு நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ப்ளூ கலர் வந்து எங்கே இருக்குது, ப்ளூ கலர் வந்து நம்மளோட ஐடிக்கு தான் இருக்குது. ஸோ கடைசியாக என்ன போடுறோமோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி கிடையாது. ஸோ இதோட ப்ரியாரிட்டியில் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இப்போ வந்து இது வந்து டைட்டிலுக்கு தான் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஏன்னா டைட்டில் வந்து ஹை ப்ரியாரிட்டியான ஒரு விஷயம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணி கலர் போடுறேன். இப்போ கலர் போட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். என்ன கலர் கொடுக்கலாம், இதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள், என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இன்லைனில் ஸ்டைலில் என்ன யூஸ் பண்ணுமோ அதுதான் வந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி அதை விட வந்து இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து
அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, அசியூம்லாம் இல்லை, அதான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பிகாஸ் ஐடி செலக்டர் ஹேவ் ஹையர் ப்ரியாரிட்டி. ஐடி செலக்டரை வந்து கம்பேரிட்டிவ்லி எலமெண்ட்டையும் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸையும் கம்பேர் பண்ணும்போது ஐடி செலக்டருக்கு வந்து நம்மளுக்கு ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ சிஎஸ்எஸ் ப்ரியாரிட்டி ஆர்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் நான் கடைசியாக வந்து இன்லைனில் போட்டு காட்டினேன் ஸ்டைலு. ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் தான் இருக்கிறதுலே ஹை ப்ரியாரிட்டி வந்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த 4 ஸ்டைலும் அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த 4 ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு இன்லைன் சிஎஸ்எஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இது 3மே வந்து கண்டுக்காது இது என்னன்றது கூட. ஓகேயா, இப்போ நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் எடுத்துட்டோம்னா இது வரும், இதை வந்து அப்ளை ஆகும். ஸோ இதையும் எடுத்துட்டோம்னா இது அப்ளை ஆகும், இது எடுத்துட்டோம்னா இது அப்ளை ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து என்ன ஷோ ஆகுது, ஹாய் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கலரில் ஷோ ஆகுதா. ஸோ அது வந்து நம்ம சிஎஸ்எஸ் இன்லைன் சிஎஸ்எஸில் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த இன்லைன் சிஎஸ்எஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோமா. இப்போ வந்து பார்ப்போம், ப்ளூ இருக்குது. ப்ளூ வந்து எந்த இடத்துல இருந்துச்சு, டைட்டில் வந்து என்ன ஐடிக்கு தானே ப்ளூ இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஐடியும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து எதுக்கு இருக்கும், ஆமாம் கிளாஸ். ஸோ கிளாஸுக்கு தான் நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்குன்றதுனால ஸோ கிளாஸுக்கு வந்து கிளாஸில் இருக்கிற கலர் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. ஓகே, கிளாஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்று தான் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸோட ப்ரியாரிட்டி ஆர்டர். மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணுவோம், நிறைய ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணிலாம் பண்ண மாட்டோம். ஓகேயா, இந்த ஆர்டர் லெவல் வந்து எதுக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இன்டர்வியூஸ்லலாம் வந்து ப்ரியாரிட்டி லெவல் ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்மரி. ஸோ என்ன பார்த்தோம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து சிஎஸ்எஸோட பேசிக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ.